நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னதான் இருக்குன்னா, எம்எல்எம் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? பணம் சேஃபா? அந்த மாதிரி கேட்குறாங்க. எந்த ஒரு எம்எல்எம் கம்பெனி அல்லது ஃபான்சி ஸ்கீம்னு சொல்கிறது ஸ்கீம்ஸில் நீங்கள் சேர்ந்தாலுமே உங்கள் பணம் வரதுக்கான கேரண்டி 99.99% கிடையாது. எம்எல்எம்னா என்னதுன்னு கேட்குறவங்களுக்கு இது என்னதுன்னா, ஆள் சேர்த்து விடுற மாதிரி. அதாவது நீங்கள் ஒரு ₹1,00,000 முதல்ல கட்ட வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து அவங்க ப்ராடக்ட்னு தருவாங்க. 1,00,000 மதிப்பிலான ப்ராடக்ட் தர மாட்டாங்க, வேறு ஏதாவது ப்ராடக்ட் தருவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு 3 பேரை சேர்த்து விட சொல்லுவாங்க. எத்தனை பேரை நீங்கள் சேர்த்து விடுறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு கமிஷன் தரதா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்த 3 பேர் இன்னும் 3 பேரை சேர்க்கணும். அப்படி எத்தனை பேரையும் சேர்த்துட்டே போகலாம். இப்படி போக போக உங்களுக்கு கமிஷன் அதிகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆட்களை சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லார்ட்டையுமே என்னது இதே மாதிரி 1,00,000 அந்த மாதிரி அமௌண்ட்ஸு என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களோட மெத்தடே என்னதுன்னா, இப்படி கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பல்கான தொகை வந்த பிறகு என்ன பண்ணிடுவாங்க, மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் முதல்ல என்னது, டெய்லி அவங்க பணம் தந்துட்டுருப்பாங்க. அதுதான் நம்பி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ஏமாறுறாங்க. இப்போது இன்னும் நிறைய பேர் கேட்குறது, இவங்க இருக்கிறாங்களே, எங்களுக்கெல்லாம் பணம் வந்துட்டு தானே இருக்குது, நீங்கள் எப்படி இதை ஃபேக்குன்னு சொல்கிறீங்கன்னு, அதாவது ஏமாற்ற போகிறாங்கன்னு சொல்கிறீங்கன்னு. இப்போ உதாரணமாக ஒரு கசாப்பு கடைக்காரர் ஒரு ஆடு வளர்க்குறாருன்னு வைங்களேன். அவர் குட்டியிலே இருக்கும்போது நல்லா தீவனம் எல்லாம் போட்டு நல்லா வளர்ப்பார். நல்லா வளர்ந்து அது பெருசாக கொழு கொழுன்னு ஆன பிறகு தான் என்ன பண்ணுவாங்க, கசாப்பு கடைக்கு வெட்டத்துக்கு எடுப்பாங்க. ஏன் அப்படி எடுக்கிறாங்க, அப்படி வெட்டும்போது தான் என்னது, அதுக்கு வெயிட்டெல்லாம் கூடி இருக்கும். அப்போ தான் நிறைய ரூபா கிடைக்கும். அதே மாதிரி தான் கொஞ்சம் பேர்கிட்ட இருந்து ஏமாற்றிட்டு போனால் கொஞ்சம் அமௌண்ட்டு தான் கிடைக்கும். மொத்தமாக நிறைய பேர் சேர்ந்த பிறகு மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு போனால் என்ன ஆகும், நிறைய அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கு வேண்டி தான் அவங்க என்னது வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எது முதல் தடவை நடக்கிறதான்னு கேட்டால் இல்லை. ஏற்கனவே ஏகப்பட்ட எம்எல்எம் கம்பெனிஸ் ஆல்ரெடி இருந்திருக்கு. அவங்களும் இதே மாதிரி மக்களை ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. நீங்கள் ஏதாவது எம்எல்எம்மில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் கையில் எடுத்துருங்க. இனிமேல் ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதெல்லாமே ஒரு போலியான மெத்தட்ஸ். அதில் நீங்கள் பணத்தை ஏமாறாதீங்க. வணக்கம்.